ஹாய் எல்லாருக்கும். டுடே டாபிக் வந்து 3D கிரிட் டிசைன்னு சொல்லுவோம். இந்த 3D கிரிட் டிசைன் எப்படி போடலான்னு பாருங்கள். தென் லைன் ட்ரா பண்ணுங்கள். டபுள் லைன், சிங்கிள் லைன், அது நம்ம கீழே டபுள் லைனாக போடுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் போட்டுட்டு அது கீழே ஒரு சிங்கிள் லைன். அதுதான் டபுள் லைனான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் வரணும் நம்மளுக்கு. அதனால் மறுபடியும் சிங்கிள் லைன் போட்டுட்டு மறுபடியும் அது கீழே டபுள் லைன் போடுங்க. ஸ்லோவாக போடுங்க, ஓகேங்களா? இந்த 3D கிரிட் டிசைனு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும், ஓகேங்களா? வீடியோவில் போடுற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஒரு பாக்ஸு ஷேப்பில் ஆப்போசிட்டில் ஒரு லைன் போட்டு வி ஷேப் போடுங்க எல்லாம் பாக்ஸு ஷேப்புக்குள்ளே. அப்போனா ஒய் ஷேப்பு, நம்மளுக்கு ஒய் ஷேப் பண்ணுறது கிடைக்கும். அந்த ஒய் ஷேப்பில் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? வீடியோவில் போடுற மாதிரி ஈஸியாக ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஓகேங்களா? பாருங்கள், ஈஸி, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் 3D கிரிட் டிசைன்ன்றது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஃபீல் ஆகும், பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி டிசைன்ஸ்ன்றது ஈஸியாக வந்துடும் டிசைனு. தென் ஒன் சைடே நம்ம அந்த ஒய் ஷேப்பில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். தென் அதர் சைடு வந்து லைட்டு ஷேடிங், ஆரஞ்சு ஷேடிங்கில் கொடுங்க, ஓகேங்களா? இந்த 3D கிரிட் டிசைன்ன்றது ரொம்ப லுக்கு கொடுக்கும், ஓகேங்களா? மெஹந்தி டிசைனில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் தெரியும். ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் தூரமாக வச்சு பாருங்கள் எவ்வளோ லுக்காக ஹைலைட்டாக இருக்கோ, அழகாக இருக்குது 3D கிரிட் டிசைன்ன்றது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஈஸி தான் 3D கிரிட் டிசைன்ன்றது. நெக்ஸ்ட்டு அப்புறம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாக்ஸ் மாதிரி போட்டுங்க, அதில் ஒரு ஸ்வைரல், ஒரு பாக்ஸு ஷேப்பு ஸ்வைரல் மாதிரி உள்ளே ஸ்வைரல் மாதிரி போடுங்க. நான் வந்து ஆந்திரா, எனக்கு தமிழ் லாங்குவேஜ் அவ்வளோவா வராது, தெலுங்குன்னா நல்லா நீட்டாக வரும். எனக்கு தெரிஞ்ச தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? தென் ஒரு சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க, அதர் சைடு லைட்டு ஷேடிங்ன்றது கொடுங்க, ஓகேங்களா? தென் அதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த டிசைனு. நீங்கள் வீடியோவில் போடுற மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். இந்த டிசைன் உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா எக்ஸைட் விட்டுடுங்க. நெக்ஸ்ட் அப்புறம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணலாம். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ரவுண்டு சின்னதாக ரவுண்டு போட்டுங்க. நம்ம கோலம் போடுவோம்ல, அது மாதிரி வளைவியாக போடணும் மேலே. நெக்ஸ்ட் இந்த சைடு அதே மாதிரி வளைவாக போடுங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக வளைவாக போடணும். அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. ஈஸி, பட் இந்த டிசைனு நம்ம போடுற டிசைனுக்கு ஆப்போசிட்டில் வளைவாக போட்டிங்கன்னா ஈஸி. இது உங்களுக்கு உங்களால் முடியும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம், ஓகேங்களா?
வேறு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த கிரிட் டிசைன் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸில், அந்த வளைவு பாக்ஸில் ஷேடிங், லைட் ஷேடிங் கொடுங்க. ஸோ அதர் டிசைன் வந்து சேம் தான். நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம்ல அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு சிங்கிள் லைன் போட்டுட்டு, சிங்கிள் லைன் போட்டுக்கலாம், இல்லைன்னா டபுள் லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு கிராஸ் பாக்ஸில் வை போடணும். அதர் கிராஸ் பாக்ஸில் வை இந்த சைடு வை போடணும் நம்மளுக்கு நேராக. ஓகேங்களா? மேலே வீடியோவில் பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா? கிராஸ் வை இருக்குல்ல, அந்த வயலில் டைமண்ட் ஷேப்பு ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே சிங்கிள் லைனாக போடுங்க. நெக்ஸ்ட்டு அதர் வந்து நம்மளுக்கு வையாக இருக்குல்ல, நம்ம சைடு மேலே சைடு அது டைமண்ட் ஷேப் ஃபில் பண்ணிவிட்டு சிங்கிள் லைன் ஃபில் பண்ணுங்கள். ஈஸி. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு இமேஜஸ்ஸு சென்ட் பண்ணுங்கள். சிம்பிள் தான் இது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்.